எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்றேன், ஆக சிறந்த விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு ஃபெயில் ஆயிருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அடுத்தடுத்து ஃபெயில் ஆயிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக ஃபெயில் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கத்துப்பீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஃபெயில் ஆகுறது, இன்னொன்னு ஒரே விஷயத்துல திருப்பி ஃபெயில் ஆகுறது. ஒரே விஷயத்த திருப்பி ஒரே மாதிரியான தப்பு செஞ்சு நீங்க ஃபெயில் ஆக கூடாது. நீங்க ஒண்ணு நிறைய விஷயங்கள்ல ஃபெயில் ஆகணும், இப்படி இல்லைன்னா ஒரே விஷயத்துல பல வகையில நீங்க ஃபெயில் ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்லுவா, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை தடவை ஃபெயில் ஆனாரு? 1000 தடவை ஃபெயில் ஆனார். அப்ப அந்த மீடியால உள்ளவங்க அவனை நக்கலா பேசினாங்க, 1000 தடவை ஃபெயில் ஆயிட்டீங்க நீங்க இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 1000 தடவை நான் தோற்கவில்லை, 1000 முறைகளில் பல்பு எரியாது என்று எனக்கு தெரிந்திருக்கிறது. ஃபெயிலியர் இருக்கா? இது பெரிய டீச்சர். இதையோட சிறந்த டீச்சிங் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொடுக்காது. நான் இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சக்சஸை விட ஃபெயிலியர் ரொம்ப முக்கியம். அது எப்படி? நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அகம்பாவம் வந்துடும், ஒரு பெருமை வந்துடும், ஒரு திமிரு வந்துடும், உங்களுடைய நடைய மாறிடும். நீங்க அடுத்த கட்டமாக கத்துக்க மாட்டீங்க, உங்களுடைய growth அங்கேயே நின்றும். அதனால யாரெல்லாம் நீங்க சாதித்தவர்களாக பாக்குறீங்களோ அவங்க உண்மையில சாதித்தவர்கள் தான். ஒருவர் மருத்துவராக இருக்கிறார் என்றால் அவர் மருத்துவராக இருந்து முன்னாடி சாதித்திருக்கிறார், இப்போ ஒரு சாதனையாளர் கிடையாது. சாதனையாளர் யார் என்றால் ராபர்ட் கியோசாகி சொல்றது, யார் சாதித்து கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் சாதனையாளர். யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடைந்து விட்டாரோ அவர் சாதித்தவர், அவரை சாதனையாளர்னு சொல்லக்கூடாது. டெய்லி ஜெயிக்கணும், டெய்லி நீங்க முன்னேறணும், டெய்லி ஏதாவது ஒரு புதுசாக கத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? சக்சஸ்ஃபுல் பர்சன்.